தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். 1 கொரிந்தியர் 15:58. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம், கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக. கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகளாயும் இருப்பீர்களாக. பெருகுகளாய் இருப்பீர்களாக. எதுல? ஊழியத்தில். இந்த பெருகுதல் வார்த்தை கிரேக்கத்துல பெரிசியோ அப்படின்னு அர்த்தங்க. பெரிசியோ இதன் பொருள் என்னன்னா, தொடர்ந்து பெருகுங்க, நிரம்பி வடிதல், அளவுக்கு அதிகமாக செய்தல். இந்த உபதேசத்துல, சத்தியத்துல, விசுவாசத்துல தொடர்ந்து பெருகிக் கொண்டே இருங்கள். ஓவர்ஃப்ளோ ஆகட்டும். மட்டுமல்ல, அளவுக்கு அதிகமா உங்களால என்ன முடியுமோ செய்யுங்க. ஆக அளவுக்கு அதிகமாக செய்யுங்க, பலன் உங்களுக்கு உண்டு. உங்கள் பாடுகள் வீணல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை கடினமானது தாங்க. ஆனால் நமது லக்கு மட்டும் தெளிவா இருந்தால் எதுவும் கடினமானதா இருக்காது, லகுவா தான் இருக்கும். அந்த லக்கு என்ன? நான் இயேசுவை சந்திக்க போகிறேன். அதுதான் கோல். நான் இயேசுவை சந்திப்பேன், அவரை போல் இருப்பேன். 1 யோவான் 3:1-3 அவர் இருக்கிற வண்ணமாக அவர் சந்திப்பேன். அதுதான் நமது லக்கு, கோல். அந்த லக்கில் நீங்க தெளிவா இருந்தா எந்த பாடுகளும் வீணல்ல. நமக்கு சிறந்த ஒன்று காத்திருக்கிறது, மிக சிறந்த ஒன்று. அந்த மிக சிறந்த ஒன்று என்னன்னு கேட்டா, இந்த உலகத்தில் பட்ட பாடுகளுக்குரிய பலனை கொடுக்கிற நாள் அது நமக்கு காத்திருக்கிறது. லக்கு இருக்கிறது, நாம் பட்ட பாடுகளுக்குரிய பலனை கொடுக்கிற நாள் இருக்கிறது. ஆக இதை நோக்கி ஓடுவோம். உங்கள் பாடுகள் வீணல்ல, நிச்சயமாய் பலனை கொடுக்கிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவர் பாதாளத்தை ஜெயித்தவர், நோயை ஜெயித்தவர், பேயை ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவர். நீங்கள் நானும் ஒரு நாள் மரணத்தை ஜெயிப்போம். ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் அசையாதவர்களாய், உறுதிப்பட்டவர்களாய் எப்பொழுதும் இதில் பெருகி கொண்டே இருங்கள். உங்கள் லக்கு மாறக்கூடாது. எத்தனை சோதனை நெருக்க வந்தாலும் அசையாம இருங்க, உறுதியா இருங்க. பெருகி கொண்டே இருப்போம். ஜெபத்துல, பரிசுத்தத்துல, பூரணத்துல பெருகி கொண்டே இருப்போம். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.